ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 754லேருந்து ஆரம்பிக்கிறது. காமாட்சி ஆலயத்தில் சங்கர ஜெயந்தி. மடத்துடைய சம்பந்தப்பட்டது காஞ்சி காமாட்சி ஆலயம். ஆச்சாரியாளுடைய சரித்திர சம்பந்தமும் விசேஷமாக உள்ள ஆலயம் அது. அதனால் அங்கே ஆச்சாரியாளுக்கு பிம்பம் இருக்கிறது. உயரமாக தனி சந்நிதி, சிலா விக்கிரகம் பெரிய மூர்த்தியாக இருக்கிறது. அவ்வளவு பெரிசாக எந்த ஆச்சாரிய புருஷருக்குமே விக்கிரகம் இருப்பதாக தெரியவில்லை. புருஷாக்கிருதி என்னும்படி அதிலும் இந்த நோஞ்சான் காலத்து புருஷாக்கிருதியாக இல்லாமல் ஆச்சாரியால் இருந்த அந்த பூர்வ காலத்தின் திருடகாத்திரமான கம்பீர புருஷாக்கிருதியில் அந்த விக்கிரகம் இருக்கிறது. அங்கே மாத்திரம் சங்கர ஜெயந்தி உற்சவமும் நல்ல முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜெயந்தி உற்சவங்களை கொண்டாடுவதில் 2 வகை உண்டு. கர்ப்போத்சவம் என்பது ஒன்று, ஜன்மோத்சவம் என்பது இன்னொன்று. ஜெயந்திக்கு முன்னால் உற்சவம் ஆரம்பித்து ஜெயந்தி அன்றி 10ஆம் நாள் உற்சவம் பூர்த்தியாகும்படி கொண்டாடுவது கர்ப்போத்சவம். 10 மாத கர்ப்பத்துக்கு பதிலாக 10 நாள் உற்சவம். ஜெயந்தி அன்றி ஆரம்பித்து அப்புறம் 10 நாள் உற்சவம் நடத்தி புண்ணியாவாஜன தினத்தில் முடிக்கிற மாதிரி பூர்த்தி செய்வது ஜென்மோத்சவம் எனப்படும். ஆச்சாரியால் ஜெயந்தியை கர்ப்போத்சவமாக பண்ணும் இடங்களில் சுக்ல பஞ்சமியான ஜெயந்திக்கு 10 நாள் முந்தி என்றால் கிருஷ்ணபக்ஷத்தில் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. தேய்பிரி அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லையே என்று 4-5 நாள் தள்ளி அமாவாசை என்று ஆரம்பித்து பஞ்சமியோடு முடிக்கிறார்கள். காஞ்சி காமாட்சி கோவிலில் ஜன்மோத்சவமாக கொண்டாடுகிறார்கள். ஜெயந்தி என்று ஆரம்பித்து பூர்ணிமை என்று பூர்த்தி செய்கிறார்கள். அந்த உற்சவம் தேவஸ்தான திட்டத்திலேயே நடத்தப்பட்டு வருவது. வேறெங்கேயும் இப்படி தேவஸ்தான கட்டளையாக ஆச்சாரியாளுக்கு உற்சவம் இல்லை. தனிப்பட்ட உபயதாரர்கள் செய்யும் உற்சவம்தான் நடக்கிறது. மற்ற ஆச்சாரிய புருஷர்களுக்கும் அடியார்களுக்கும் அநேக ஆலயங்களில் நடக்கிறது போல நம் ஆச்சாரியாளுக்கு நடக்காத குறைக்கும் கொஞ்சம் ஈடு செய்வதாக காஞ்சிபுரத்தில் மாத்திரம் விமர்சையோடு உற்சவம் நடக்கிறது. பிரதிதினமும் பகவத் பாதாளின் உற்சவ விக்கிரகத்தை புறப்பாடு செய்து அம்பாள் சந்நிதியான காயத்ரி மண்டபத்துக்கு வெளிப்பக்கம் பீடம் போட்டு எழுந்தருள பண்ணி அவர் பண்ணிய ஸ்தோத்திரங்களுக்குள் மிகவும் உயர்ந்ததான சௌந்தரியலகரிலிருந்து தினம் 10 ஸ்லோகம் வீதம் அர்ச்சகர்கள் அர்ப்பணம் பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு தீபாராதனை செய்கிறார்கள். 10 நாளில் இப்படி சௌந்தரியலகரின் 100 ஸ்லோகங்களும் ஓதப்பட்டு அம்பாளுக்கு அர்ப்பணமாக பாராயணம் செய்யப்படுகின்றன. கடைசி நாளில் ஒரு வித்தியாசம். வெளிப்பிராகாரத்தில் சுக்கிரவார மண்டபம் என்று இருக்கிறது. விடையாற்றி உற்சவம் முதலானவற்றில் அம்பாளை அங்கேதான் எழுந்தருளச் செய்து தீபாராதனை நடத்துவார்கள். ஸ்ரீசங்கர ஜெயந்தி உற்சவத்தின் 10வது தினத்தில் இந்த மண்டபத்திலேயே உற்சவ காமாட்சி உற்சவ ஆச்சாரியால் 2 பேரையும் எழுந்தருளப் பண்ணி கடைசி 10 ஸ்லோகம் சொல்லி பூர்த்தி செய்கிறார்கள். ஆச்சாரியாளுக்கு அம்பாள் பிரசாதமாக பரிவட்டம் கட்டி மரியாதைகள் செய்து உற்சவத்தை முடிக்கிறார்கள். இதுபோல ஊர் உலகம் பூராவும் அவருக்கு நடக்க வேண்டும். மனத்தின் அர்ப்பணமும் மௌன மனனமும் அது நடக்கிற போது நடக்கட்டும். இப்போதைக்கு என்ன பண்ணுவோம் என்றால் ஆச்சாரிய ஜெயந்தி அன்று நம் மனசை ஆச்சாரியாளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். திரவியத்தால் தேகத்தால் உற்சவம் பண்ணுவதற்கு முந்தி மனசினால் பண்ண வேண்டும். திரவியத்தையும் தேகத்தையும் அர்ப்பித்து பெரிசாக உற்சவம் பண்ணும்போது கூட மனசை பூர்ணமாக அவருக்கு கொடுத்து சரணாகதி பண்ணுவதே பெரிய பூஜை. இப்படி சொல்வதால் வெளி உற்சவம் வேண்டாம் என்று அர்த்தமில்லை. முழு மனசோடு வெளி உற்சவமும் செய்யணும். இப்பொழுது கொஞ்சம் நாழி மனசை ஆச்சாரியாளுக்கென்றே கொடுப்போம். அவதார மகிமை அது இது என்று நிறைய பேசியதை கேட்டும் சந்தோஷப்படுவதை விட முடிந்த மட்டும் மனசை ஆச்சாரியாளிடம் அர்ப்பணம் பண்ணுவோம். அதுதான் பெரிய சந்தோஷம். மனசில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு கொஞ்சம் பார்த்தோமானால் அதுவே பெரிய சந்தோஷம். நம்முடைய தாபமெல்லாம் சமனமாகி பெரிய சாந்தி அதுதான். பகவத் ஸ்மரணத்தை விட பகவத் பாத ஸ்மரணம் அதிக சாந்தி. நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் காரணமாயிருந்து கொண்டு கெட்டதற்காக நம்மை தண்டிக்கவும் செய்யும் பகவானை விட நல்லதே செய்து கொண்டு நாம் எத்தனை கெட்டு குட்டிச்சவராயிருந்தாலும் நம்மை உத்தரிப்பதற்கென்றே வந்த பகவத் பாதாளை ஸ்மரிப்பதே நமக்கு பெரிய சாந்தி. எப்படி மனசை அர்ப்பிப்பது, அதாவது அது கண்டதுகளை நினைக்காமல் அவரையே எப்படி மனசில் கொண்டு வந்து நிறுத்திக்கொள்வது என்றால் சுலபமாக வழி சொல்லித் தருகிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர என மனசுக்குள்ளே சொல்லிக்கொள்வதுதான் வழி. அதன் வழியாக அவர் மனசுக்குள் வந்து விடுவார். வையகம் துயத்தீர ஞானசம்பந்தர் காட்டி கொடுத்த வழி ஹரநாம உச்சரணம்தானே.
ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அதனால் அரஹர என்று சங்கரநாமாவோடு சேர்த்து சொல்வோம். அவர் திக்விஜய சங்கரராக இருந்ததால் ஜெய ஜெய என்றும் சேர்த்து கொள்வோம். வேறே உபன்யாசம் வேண்டாம், புத்தி சாமர்த்தியங்கள் வேண்டாம். எதற்காக விருதாவாக வீணாக சாதுரியவாதங்கள் பண்ணி கண்டசோபம் தொண்டைக்கு உபதிரவம் விளைவித்துக் கொள்கிறாய்? நீ புத்திசாலி இல்லையா? பேசாமல் சம்புவின் பாதபத்மங்களை நினைத்து கொண்டு பரமானந்தத்தை அனுபவி என்று அந்த சம்புவின் பாதமாக வந்த பகவத் பாதாலே சொல்லியிருக்கிறார். விருதா கண்டசோபம் வகசி தரசா தர்க்கவசசா பதாம்போஜும் சம்போர் பஜ பரமசௌக்கியம் விரஜ சுதி. சுதி நல்ல புத்தி உள்ளவனே, சமர்த்த குழந்தையே என்று கூப்பிட்டு இப்படி உபதேசம் பண்ணியிருக்கிறார். அதனால் இந்த புண்ணிய காலத்தில் வேறே உபன்யாசம் ஒன்றும் வேண்டாம். அதிலும் ஏதாவது மாற்று அபிப்பிராயம் வரத்தான் வருகிறது. அதனால் வேண்டாம், கொஞ்ச நாழி ஆரார சங்கர ஜெய ஜெயசங்கர என்று மனசுக்குள் சொல்லி கொண்டிருப்போம். மனசுக்குள் வெளியே சப்தம் வர வேண்டாம். யோகம் தியானம் சமாதி என்று முடியாவிட்டாலும் இந்த ஜபம் போதும். இதற்கே ஆச்சாரியால் வந்து அனுகிரகம் பண்ணிவிடுவார். ஆச்சாரியால் உற்சவமும் இந்த மடத்துக்கு கைங்கரியமும் நீங்களெல்லாம் திரவியத்தாலும் தேகத்தாலும் செய்யணும் என்று அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறேன். வருஷத்தில் ஒரு வாரம் லீவு போட்டுவிட்டு வந்தாவது மட கைங்கரியம் பண்ணுங்கள். வாரத்தில் வீக்கெண்ட் ஒரு நாள் மடத்துக்கு கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாவற்றையும் விட இன்றைக்கு இப்பொழுது 5 நிமிஷம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர என்று மனசை நிறுத்தி மனசுக்குள் சொல்லிவிட்டீர்களானால் அதுதான் மகா உற்சவம், மகா பெரிய மடத்து கைங்கரியம். நீங்கள் நன்றாயிருக்க, உங்களால் மடம் நன்றாயிருக்க, உங்களே மடம் நன்றாக வைக்க எல்லாவற்றுக்கும் இந்த ஜபத்தை விட எதுவும் வேண்டாம். பதார்த்தத்தால் இந்த ஜபத்தை பதார்த்தத்தால் கைங்கரியத்தால் செய்வதை விட மனசால் செய்வது பெரிசு. வாய்விட்டு சொல்லாமல் எல்லோரும் ஒரு 5 நிமிஷம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர என்று ஜபித்து கொண்டிருங்கள். நான் அரோஹரா என்று சொல்கிற வரி. இவ்விதம் கூறி சில நிமிஷங்கள் எல்லோரையும் மானசீகமாக ஜபிக்க செய்கிறார்கள். அதன் பின் மும்முறை அரோஹரா சொல்லி அவர்களையும் சொல்ல வைத்து கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று தாம் கூறி கோவிந்தா கோவிந்தா என்று சபையோரை கோஷிக்க அன்றைய உபன்யாசத்தை முடிக்கிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகா. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.